ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரக்காரர்களான தொழில் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஸோ இந்த 4 நட்சத்திரக்காரர்களே சூரியன் காரத்துவ தொழில் அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ஜாதக கட்டத்தில் எப்படி அமைப்பு இருக்குன்னா, லக்னத்திலேயே கேது இருக்கும், லக்னாதிபதியோட இல்லைன்னா கேது இருக்கும், மீன லக்னமாக அமைய பெற்றிருக்கும். மேலும் இந்த ராசியினுடைய நட்சத்திரங்கள் ஆகிய என்னென்ன, ஒரு ராசியில் தானே நட்சத்திரமே வருது. ஸோ அந்த ராசியினுடைய நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா, அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திர ராசி நட்சத்திரங்களாகவோ அது நேரடியாகவோ அல்லது லக்ன புள்ளியாகவோ அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 1ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் தொடர்பு பெற்றிருக்கோம், அல்லது சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனையோ இவ்வாறு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கும். மேலும் இவங்களுடைய தொழில் அப்படின்னும் போது இவங்க அரசியல் சார்ந்த தொழிலை செய்யலாம் தாராளமாக. பாலிட்டிக்ஸில் இருப்பாங்க, ஸோ கவர்மெண்ட் ஜாப் தாராளமாக எடுக்கலாம். கல்வி பள்ளி நிறுவனத்தில் ஹெச்ஆர்ஆ, எம்டி, பிபிஏ, எம்பிஏ டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் செய்யலாம். அட்மின் ஜாபாக பண்ணலாம், சூப்பர்வைசர் ஜாப் இது பண்ணலாம், டீம் லீடராக இருக்கலாம், வார்டனாக இருக்கலாம், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அதிகாரம் செய்யக்கூடிய தொழில்கள், அரசாங்க வேலை, மருத்துவத்துறை மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், பயோகெமிஸ்ட்ரி, பிஃபார்ம் எம்காம். ஸோ ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், மருத்தாளுநர், மருத்துவக் கடை வச்சுருக்கலாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய துறையை பார்த்து செல்வது மிக சரியான வழியை காட்டுதலாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.